First of all, it's very honor, like என்ன சொல்றது, the guest of honors இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா it's important for us to get people into this field. அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே. நான் வந்து எனக்கு வந்து சினிமாங்கிறது வெரி நியூ. நான் ஒரு எஜுகேஷனிஸ்ட். I'm not belong to this field, but I was a jury for Golden Globe Academy Award. ஸோ அதுதான் என்னோட ஜேர்னி. ஸோ எப்பொழுதுமே நான் வந்து வெளியிருந்து தான் பார்த்துருக்கேன் படத்தை ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறதுலாம் நான் பார்த்தது கிடையாது. வென் இட் கம்ஸ் ஃபார் அவார்ட் செரமனி, ஐ சிட் ஆஸ் அ ஜூரி அண்ட் ஐ ஹவ் சீன் தோஸ் திங்ஸ். அதுதான் எனக்குள்ள ஒரே எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் ஆஸ் அ டீச்சர் ஐ ஆக்ட் ஆஸ் அ லாட் வித் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் எனக்கு ஆக்டிங்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ வாண்ட் டு தேங்க் ஹூஎவர் கம்ஸ் ஹியர், particularly Amir sir. He's a exceptional person for preciseness and perfectionist. Thank you very much sir, because Sam start பண்ணது உங்களோட ஸோ அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அடுத்தது ரமன் சார் இஸ் அ எக்ஸலண்ட் மென்டர்னு. நான் இவங்க யாருக்கூடையும் ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் இவங்க சொல்கிறத கேட்டு தான் நான் வந்து ராம் ஆல்வேஸ் சேஸ் தட் அவங்கள்ட்ட நீங்கள் உட்காந்து கேட்டிங்கன்னா தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அவர் கிளியராக சொல்லுவார் அப்படின்னு. அண்ட் தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆல்சோ Dilip Babu sir inge illa, he is a pillar for Dave, and also Sakti sir for coming here. Thank you very much for that. And also Sasi Kumar sir, GV Prakash எல்லாம் இதில் ஷெட்யூலில் இருக்கிறனால அவங்களால வர முடியல. பட் அவங்களோட பிளெஸிங்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து மானிட்டரி இஸ் ஒன் பார்ட். அனதர் திங் இஸ் லைக் blessing and care is most important thing, because see மானிட்டரி இருக்கிறவன் கொடுப்பான், லைக் இருக்கிற ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். பட் கேரிங்கும் பிளெஸ்ஸிங்கும் நீங்கள் நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது தான் அது வேணும். ஸோ அந்த பிளெஸ்ஸிங் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு தான் ஐ வாண்ட் டு பி வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் தீஸ் ஜென்டில்மேன் அண்ட் ஆல்சோ மீடியா பீப்புள். எங்களை மாதிரி ஆளுங்களாம் வந்து சி பீங் எ டீச்சர், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ டு கிவ் சான்சஸ் டு மை கிட்ஸ். ஸோ நாங்கள் அப்படி தான் எதிர்பார்ப்போம். வென் வி கோ இன் டு த ஸ்கூல், வென் வி ரன் அ ஸ்கூல், இதுதான் எங்களோட வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும். இஃப் தேர் இஸ் நோ சான்ஸ், இஃப் தேர் இஸ் நோ ஆப்பர்ச்சுனிட்டி, யூ கான் எக்ஸ்பெக்ட் த கிரியேட்டிவிட்டி. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு மேக் இட் கிளியர். வென் திஸ் ப்ராஜெக்ட் கேம் டு மீ, இது என்கிட்ட வரும்போது கேட்டேன், படத்தை ஸ்டோரி கேட்டேன். யங்ஸ்டர்ஸ்க்கு வென் வி ஆர் டாக்கிங் அபவுட் யங்ஸ்டர்ஸ், ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு ஹீரோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா above 30, above 35, above 40 அப்படி ஹீரோவாக இருக்காங்க. நம்ம எப்போ தான் சான்ஸ் கேட்க, வெரி ஃபியூ பீப்புள் டேக்கிங் ரிஸ்க் ஃபார் திஸ் யங்ஸ்டர்ஸ். ஆஸ் அ டீச்சர் ஐ கேன் டேக் ரிஸ்க் பிகாஸ் யூ ஆர் ஆல் மை கிட்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி பெரிய டேலண்ட் பீப்புளேருந்து இவங்க வராங்க, ஸ்கில்ஃபுல் பீப்புள். ஸோ ஐ தாட் தட் இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் மீ டு கிவ் அ சான்ஸ் டு அதர் பீப்புள். அண்ட் இது வந்து என்னோட பார்ட். அடுத்த பார்ட் என்னன்னா உங்களோட பார்ட், மீடியா பீப்புள். நான் வந்து எவ்வளோ like I won't say this is as a risk, because people call this as a risk. I don't see as a risk. It's something we are producing an opportunity for people. அது வந்து நல்லாவும் முடியாமல் போகலாம். பட் யாராவது ஒரு ஆள் வரணும் வெளியே, இவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுக்குறது. தட் இஸ் த ஹோல் திங். வென் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் த ப்ராடக்ட். இப்போ ப்ராடக்டை பற்றி நான் பேச விரும்பல. ஏன்னா வந்து அது வந்து ஒன்ஸ் கிரியேட் ஆனோன்னு ஐ வாண்ட் யூ ஆல் டு டாக் த ப்ராடக்ட். ஸோ இப்போ வந்து ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன். As I said before, guest of honors and also the media people. So I hope that you will take this further. அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது சாமும் ராமும் வந்து என்கிட்ட பேசும்போது they were very clear with what they want to do. So டெக்னீஷியன்ஸ்லாம் thank you very much for accepting this. And once again நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. Thank you very much for coming. And YOLOனா என்னன்னா you only live once. ஸோ அதுதான் அந்த படம். ஸோ யூ வில் சி வாட் இஸ் தட் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் ஆஃப் ஃபியூ மந்த்ஸ். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். கோபி சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு நண்பர்கள். நிறைய பட விழாக்களில் அப்பப்போ பங்கு பெறுறது உண்டு. ஆனால் இந்த பட விழா வந்து கொஞ்சம் எனக்கு வித்தியாசமானது. குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப ஆத்மார்த்தமான நண்பர்களை சில காலம் கழித்து நான் பார்த்தேன். நண்பன் அமீர், சிவா, கனி, உதவியாளர் ராமன், ராம், சாம் அப்படின்னு எல்லாருமே நான் பார்த்த ஒரு அற்புதமான தருணம். I don't want to take much of your time.
like Mr. Producer Mahesh said, you will only live once. வாழ்க்கை ஒரு முறை தான் வாழ இயலும். அந்த வாழ்க்கையில் what you have as a material with what you do matters. உங்களிடம் இருப்பது என்ன என்பது முக்கியமே அல்ல, அதை கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதே மிக முக்கியம். அதை போல இந்த ஒரு வாய்ப்பை சாமும் ராமும் அத்தனை புதுமிக திறமையாளர்களும் சேர்ந்து பயன்படுத்திக் கொள்வார்கள். பிகாஸ் த சான்ஸ் கம்ஸ் ஒன்லி ஒன்ஸ். ஒரு வாட்டி தான் அப்படி நாக் பண்ணோண்டு வர. அப்போ அந்த கதவை திறக்கும்போது இல்லை அப்படி கிராப் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ன்றதுக்கு ஒரு சின்ன பேசிக்கலாக எனக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இட்ஸ் நத்திங் பட் ப்ரிப்பரேஷன் கம் நோ ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். நீங்கள் ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க, பட் யூ டோன்ட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, then there is no success at all. But at the same time, there is an opportunity, and if you don't prepare yourself, அப்போவும் நீங்கள் அந்த சக்ஸஸ்ன்ற ஈஸி கொண்டுக்கு அந்த பக்கம் நீங்கள் போகிறது கஷ்டம். ஸோ when the success only comes when you prepare yourself fantastically and the opportunity comes in the right time, no, it is automatically goes to the other end of the life. இப்போது ப்ரொடியூசர் சொல்கிற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு. உலகத்தினுடைய அத்தனை சிறந்த படைப்புகளும் இடங்களும் தகுதிகளும் ரிஸ்க்கு அந்த பக்கம் தான் இருக்குது. அதுதான் அன்றைக்கி மிஸ்டர் பாலா எடுத்தாங்க, அமீர் எடுத்தாங்க, சிவா எடுத்தான், நான் எடுத்தேன். ஸோ எவ்ரிபடி நீட் டு கிராஸ் தட். ஸோ ஃபார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ப்ளீஸ் டோன்ட் கிராஸ் த லிமிட் அப்படின்னு ஒரு கோடு இருக்கும். அந்த கோட்டை அந்த தாண்ட பறக்கிறதுக்கு சிறகு இருக்கலாம். இவ்வளோ நாள் அம்மா அப்பாவும் பறந்து நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் முதலில் அந்த விங்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த கட்ஸ், அந்த தைரியம், அந்த நம்பிக்கை, இதுக்கு முன்னாடி பறக்க போகிற அந்த மலை உச்சியிலேருந்து கீழே பார்த்தா அதால் பாதாளம் தெரியும், ஆனால் கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தா வானமும் தெரியும். எதை பார்க்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். வாட் யூ see, there you go அப்படிங்கும்போது. ஸோ அந்த மாதிரி இந்த மொத்த டீமுமே ஒரு அற்புதமான ஒரு நல்ல இலக்கை, பாசிட்டிவான இலக்கை நோக்கி சென்று அடையணும். இது ப்ரொடியூசர் மகேஷ் வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணும்போது அவங்க வீட்டை தான் நான் ஒரு ரெக்வஸ்ட்னு வச்சேன். சார் ஆரம்பம் எல்லாமே அழகு தான் இருக்கும், தயவுசெய்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த படத்தை தயவுசெய்து முடிச்சிடுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு படம் ஆரம்பிக்கிறது எவ்வளோ முக்கியமோ, இந்த பூஜைக்கு என்னை கூப்பிட்ற மாதிரி இன்னைக்கு ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப இன்னும் சந்தோஷம். அந்த இலக்கை இந்த மொத்த திறமையாளரும் சேர்ந்து அடைவார்கள் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ப்ரொடியூசர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், ஐ எம் ப்ரொடியூசிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னாரு. ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்பொழுதே நிறையா ரிஸ்க் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது அவரோட டைமென்ஷன் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நான் வந்து இத்தனை பேருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாத்துக்கும் மேலே ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு எண்ணம். இந்த படம் பூஜை பார்த்தா இவ்வளோ யங்ஸ்டர்ஸு, அந்த ஒவ்வொரு யங்ஸ்டருக்குள்ளேயும் பெரிய பெரிய கனவு இருக்கும். பெருசாக சாதிக்கணும், பெருசாக நான் வந்து என்னை ப்ரூவ் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், அவ்வளோ எண்ணங்களையும் கேரி பண்ணிட்டு ஒவ்வொரு யங்ஸ்டரும் உள்ளே வரும்போது அது ஒரு ப்ரொடியூசர் யூகேல பிறந்து வளர்ந்து அங்கே டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் அங்கேருந்து இங்கே வந்து தயாரிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம அந்த ரிஸ்க்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சினிமா வழக்கமாக அதோட வியாபாரத்தில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைமென்ஷன் மாறிட்டு போயிட்டே இருக்கும். முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். சமீப காலமாக என்ன ஆகிட்டு இருந்துச்சுன்னா, நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பிஸ்னஸ்க்காக ஒரு படம் பண்ணுவாங்க. ஹிந்தி பிஸ்னஸோட ஃபுல் அமௌண்ட்டை வாங்கிட்டு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஒரு படம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த படம் பண்ணால், இந்த ஜானர் பண்ணால் ஓடிடி போயிடும், சேட்டலைட் இந்த ஹீரோவுக்கு வந்து ஓடிடியில் பிஸ்னஸ் இருக்குது, இந்த ஹீரோவுக்கு வந்து சேட்டலைட்டில் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு பிரித்து பார்த்தெல்லாம் படம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் முக்கியமாக இடையில கொஞ்சம் நம்ம தவறுனது, தேட்டருக்கு வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி படம் பண்ணுறதை விட சேட்டலைட்டுக்கும் ஓடிடிக்கும் ஹிந்தி பிஸ்னஸ்க்கும் படம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாச்சு. அப்புறம்
இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஓடிடியோட ப்ரைஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து 15 கோடினா அடுத்தது அந்த 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 குறிப்பிட்ட ஹீரோ அல்லது டெக்னீஷியனோட சம்பளம் அந்த 15 கோடியில் போய் நிற்கும். இப்போ ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன ஆக வேண்டி இருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை ஒரு ஹீரோவுக்கு 50 கோடி சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அந்த 50 கோடி ஓடிடி விற்கிறதுக்கு போராடிட்டு இருப்பாங்க. இதனால ப்ரொடியூசருக்கு வந்து எந்த விதமான பயனும் இல்லாத ஒரு கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. இவங்க இந்த 50 கோடிக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி போய் இந்த 50 கோடியை ஓடிடியில் விற்று இவங்க கவர் ஆகிக்குவாங்க. மறுபடி எகைன் வந்து இந்த தியேட்டர்கள்லேருந்து என்ன வருதோ இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த ஓடிடி சேட்டலைட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்குது. பெரிய லெவலில் அந்த அப்ரோச்சே வந்து மாறி போயிருக்கு. எகைன் இந்த சைக்கிள் எங்கே வந்து நிற்குதுன்னா தியேட்டர்களில் ஆடியன்ஸை திருப்திப்படுத்தி அது வெற்றி படமாச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து அதை வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு ஓடிடியோட ஹெட் ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு 10 படத்தை பார்த்து அதுலேருந்து ஒரு படத்தை வந்து சூஸ் பண்ணி வாங்கி வச்சுட்டு இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படின்னலாம் நான் பார்க்குறதுக்கு தேட்டரில் வந்து இந்த படம் ஓடிச்சுன்னா நான் என்ன கொடுக்கணுமோ அதாட்டும் இன்னொரு மடங்கு காசு கொடுத்து கூட நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற லெவலில் அவங்களோட பிஸ்னஸ் மாறி இருக்கு. அந்த மாதிரியான காலகட்டத்தில் ரொம்ப கிளவரான மூவ் தான் தயாரிப்பாளர் பண்ணியிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் யங்ஸ்டர்ஸ், கம்ப்ளீட் டெபு இவங்களோட ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை அவங்க வந்து அந்த கதையில் முழுமையாக நம்பி அவங்க நினச்சபடி வந்துச்சுன்னா ரொம்ப ஆர்கனைஸ்டாக பேசினார். ஒரு 5 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஃபில்ம் வந்து மொத்தம் 32 டேஸ் வந்து கம்ப்ளீட் சிங்கிள் ஷெடியூலில் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு பர்டிகுலர் டேட்டில் சிங்கிள் ஷெடியூலில் நான் எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கேன். இந்த மந்தில் ஷூட்டிங் முடியும், அதுக்கு அடுத்த இந்த மந்தில் ரிலீஸ் பண்ணணுங்கிற லெவலில் வந்து ஒரு விஷனோட இந்த படம் பண்ணுறாங்க. எல்லா யங்ஸ்டர்ஸும் தம்பி தேவ், பூர்ணேஷ், இப்போ தேவ் நம்ம வீட்டு பையன் மாதிரி கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் பெரிய கனவோட இந்த படத்தை எடுத்து வந்து பண்ணுறாங்க. நிச்சயமாக தேட்டருக்கு வரும். இத்தனை பேரோட கனவு, இத்தனை பேரோட ஆசை, இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளரோட பெரிய நம்பிக்கை, நல்ல எண்ணம் இதெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். நிறைய புதியவர்கள் வர்றதுக்கான வழிவகுக்கும். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. நான் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கேன். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அமீர் சார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். நான் சார்கிட்ட வந்தோடனே சொன்னேன், சார் நான் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன். உங்கள் படைப்புகள்ன்றதை தாண்டி உங்களுடைய எல்லா பேட்டிகள், உங்களுடைய எல்லா பேச்சுகள் எல்லாத்தையுமே நான் கூர்ந்து நீண்ட காலமாக பார்த்துட்டே இருப்பேன். அவரோட இன்டர்வியூ எதுனாலும் நான் பார்ப்பேன், ஃபுல்லாக பார்ப்பேன். அதில் எப்பயுமே ஒரு ஹானஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அவர் ஸ்டாண்டில் அதை கரெக்டாக சொல்லுவார். அவர் யாரை ஆதரித்தாங்களோ அவங்களே ஒரு தப்பு செஞ்சாலும் அதையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு மனிதர். அந்த வகையில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அண்டு ரமணா சார், அவருக்கு என்ன தெரியாது, நான் வந்து திருமலை படம் ஷூட்டிங் அப்போ மோகன் ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருந்தாங்க சாங்குக்கு. அந்த சாங் ஷூட்டில் சார் டைரக்ஷன் பண்ணும்போது நான் வாய்ப்பு தேடிட்டு இருந்த சமயங்களில் போய் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவரோட இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த மேடையில் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த படத்துடைய யோலோ நான் மெயினாக வந்தது என்னுடைய இனிய நண்பர் சாம். அவரை வந்து விஷ் பண்ணிட்டு போகணுன்னு தான் வந்தேன். ஒரு பெரிய ஸ்கூலில் ஒரு பெரிய மாணவர் அவர். சமுத்திரகனி சார்ன்ற ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு அமீர் சார், சமுத்திரகனி சார் எல்லாம் அவங்க எல்லாமே ஒன்று தான். அவங்க தனித்தனியாக நீங்கள் எப்படி பிரித்து பார்க்குறீங்கன்னு தெரியல. அந்த யூனிவர்சிட்டியில் அவர் ஒரு ப்ரொஃபஸர்னால் இவங்க வேறு ஒரு இது. ஸோ அந்த ஒரு பெரிய படங்கள் ஒர்க் பண்ண ஒரு அனுபவம். அவரை வந்து இந்த படத்தில் எப்படி பிளானிங் பண்ணணும், எப்படி வந்து அதை கதைக்களத்தில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும், வணிக ரீதியாக அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி வந்து ஒரு குயிக் டைமில் அதை பண்ணணுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சாமுக்கு இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய நீண்ட வருட நண்பர் அவர். இப்போது இந்த படத்தின் மூலயமா லான்ச் ஆகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால் நானே ஃபோன் பண்ணி நான் கண்டிப்பாக வரேன். வருஷத்தை சொல்ல மாட்டேன், சொல்கிறேன். ஆனால் அடுத்து பாருங்க, எங்களுடைய மூதாதையரே அவர் தான். மிமிக்ரிலாம் நாங்கள் யாரெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கற்றுட்டோம்னா, எப்பயுமே மிமிக்ரி பொறுத்த வரைக்கும் ஆக்டரை நேராக பார்த்தா கற்றுக்க முடியாது.
இன்னொருத்தவங்க பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு வந்து அது ஈஸியாக வரும். இவங்க பண்ணுறாங்கல்ல, அப்போ எப்படி பண்ணுறாங்க அந்த நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி எனக்கெல்லாம் நான்லாம் மிமிக்ரி கற்றுக்கிட்ட டைமில் எனக்கெல்லாம் இன்ஸ்பயராக இருந்தது என்னுடைய கோபி அண்ணன், சின்னி ஜெயந்த் அண்ணன், மயில்சாமி அண்ணன், இவங்கெல்லாம் தான். நான் ஒரு ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம், மனோபாலா சாருக்கு நான் ஒரு 5-6 பெரிய படங்களுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். அது ஏன் நான் இது வரைக்கும் அஃபிஷியலாக சொல்லாமல் வச்சுருந்தேன்னா, படம் பார்க்கும்போது அந்த கேரக்டராக வேற ஒருத்தரோட பேசியிருக்காங்கன்ற அந்த ஒரு அந்த கனெக்ட் வர வேண்டாம், படமாகவே அது இருக்கட்டும், அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சொல்லிக்கலாம்னு நினச்சேன். ஸோ அண்ணன் ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் தேங்க்ஸ்ண்ணே. ஏன்னா அவரும் நம்மளுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இயக்குனர் மனோபாலா சார். என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். நான் நிறைய வாய்ஸஸ் பேசியிருக்கேன், பட் அவரோட இது வந்து நம்ம கூடவே நிறைய பழகுனதுனால எனக்கு அவருடைய அந்த ஒரு இது வந்தது. ஸோ அவரோட பிளெஸிங்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப நன்றி. அண்டு நான் பேசணும்னு நினச்சா அது கண்டென்ட் விட்டு நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த படத்தை பற்றி, இந்த படத்தில் பணியாற்ற இருக்கக்கூடிய கதாநாயகன், கதாநாயகி அவங்க வந்து இன்னும் இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு அவங்கள வந்து ஒரு வார்ம் வெல்கம். அண்ட் தயாரிப்பாளர் அவர்கள் ஸோ எல்லாமே சொன்னாங்க, ரிஸ்க்கு படம் பண்ணுறது, அதில் இருக்கிற பிரச்சனைகள், எதில் ரிஸ்க் இல்லை, நடந்து போனாலே ரிஸ்க் இருக்குது, தூங்கி எழுந்தாலே ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, வாழ்க்கையே ரிஸ்க் தான். அதை நம்ம எப்படி ரிஸ்க்காக ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் சக்ஸஸ் இருக்குது. ரிஸ்க் எடுக்கிறதா தான் வாழ்க்கையில் வெற்றி அடையும். நம்ம சுப்பிரமணிய சிவா அண்ணன் அவங்கள வந்து சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிருங்கண்ணே. இப்போ வந்து ஒரு நடிகர் ஆகிட்டார். ஸோ அண்ணனோட டைரக்ஷனில் நடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். பட் இப்போ அண்ணன் கூட காம்பினேஷனில் நான் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். 350 റോയൽ എൻഫീൽഡ് ഹണ്ടർ അത് ഹണ്ടർ ആണല്ലേ, ഹണ്ടർ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுடைய நடிப்பில், உங்களுடைய பார்ட்டிசிபேஷனில். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த படத்தினுடைய பூஜையில் பேச போகிறீங்க. படம் வந்து லான்ச் ஆகும்போது நீங்கள் பைக்கில் தான் என்ட்ரி. ஓகே, பைக்கில் என்ட்ரி, இப்படி என்ட்ரி, இங்கேருந்து ஃப்ளையிங் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆக்சுவலி நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, எனக்கு என்ன பேச தெரியல. திஸ் இஸ் மை 4th தமிழ் மூவி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இமோஜின்னு ஒரு வெப் சீரிஸ் அண்ட் 2 is yet to release. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் திஸ் டீம். சாம் சார் அண்ட் ராம் சார் வந்து கொச்சிக்கு வந்துருச்சு. ஸோ டு நரேட் த ஸ்டோரி. அண்ட் அப்போவே ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. So everyone in this crew is trusting me a lot. So and the trust எனக்கு கண்டிப்பா திருப்பி கொடுக்கணும். So thank you everyone. Thank you people for coming this. Thank you so much. என்னது அவ்வளோதானே, இல்லை என்ன கருத்தில் மதியம் ஒரு சின்ன கரிமீன் அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் தட் லவ்லி அண்ட் க்யூட் ஸ்பீச் தேவிகா. எல்லாருடைய ஆசீர்வாதமும் அன்பும் உங்களுக்கு என்றைக்குமே நிறைந்து நிற்கும். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகவும் தமிழில் ஒரு மிக சிறந்த ஒரு அடையாள படமாகவும் உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். மனசில் இல்லை? தேங்க்யூ. அடுத்தபடியாக இந்த திரைப்படத்தின் நாயகன் திரு தேவ் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். உங்கள் அன்பான கைத்தட்டல்களோடு வாழ்த்துக்கள் தேவ். என்னப்பா, உங்களை பற்றி பயோடேட்டாலாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், பட் நான் சஸ்பென்ஸாக வச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்களோட அழைப்பு இங்கே வந்ததுக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜை கௌரவப்படுத்துறதுக்காக வந்த அமுல் சார், சிவா சார், அப்புறம் ரமணன் சார், சக்தி சார், உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எனக்கு இது 3வது படம் தமிழில், 2 நடித்து முடிச்சிருக்கேன், 8 ரிலீஸ். நிறைய படங்களுக்கு அங்கேருந்து வேலை செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ்ஸை பார்த்து பேசும்போது கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது. இந்த படத்துக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது டைரக்டர் சார், சாம் சார். ஏன்னா நான் அவரை போய் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஒத்து பார்த்துட்டே இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இதுதான் கதை அப்படின்னு ஒரு லைனாக தான் சொன்னார். திருப்பியும் சந்திக்கலாம் அப்படின்னு திருப்பி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ 2-3 நாள் கழித்து திருப்பியும் கால் பண்ணி வர முடியுமான்னு கேட்டு, நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க இந்த கதைக்கு, நான் ஃபுல் நரேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி கதை சொன்னார். கதை ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் இருந்தாலும் ப்ரொடியூசர்கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ மகேஷ் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஸ் யூ செட், நீங்கள் எல்லோரும் என்ன ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்களோ என் மேலே, அது இன்டூ
10 times 50 times 100 times கொடுப்பேன். அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் அரவிந்த். அவர் வந்து என்னோட பிரதர் மாதிரி. இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் டு டூ திஸ் ஃபிலிம். அவர் தான் என்னை சாம்சாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு பூஜை ஃபங்க்ஷன் தான். மீண்டும் உங்கள் எல்லாரையும் ப்ரெஸ் மீட், ஆடியோ லான்ச், படத்தில் சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ இன்னும் நிறைய படத்தை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஆஃபீஸில் உட்காந்து பேசும்போது ஒரு வியூ ஃபைண்டர் எடுத்து கையில் கொடுத்தாரு. இந்த வியூ ஃபைண்டரை கொடுத்து இது என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு. தரல சொல்லு அப்படின்னு. இது வந்து பாலுமேந்திரா சாருக்கு அவருடைய குருநாதர் கொடுத்தது. அவர் பாலுமேந்திரா சாருக்கு கொடுத்தார். பாலுமகேந்திராட்டிருந்து பல பேர் எவ்வளவோ பேர் வந்து போயிருக்காங்க. ஆனால் அவர் எனக்கு கொடுத்தார். நான் உனக்கு கொடுக்கல. எப்போ கொடுக்கல? மௌனம் பேசியது கொடுக்கல, ராமுக்கும் கொடுக்கல. பருத்தி வீரன் முடிச்சதுக்கப்புறம் உன் கையில் கொடுத்தேன்னு என் கையில் கொடுக்குறேன். இப்போ அதை நான் வாங்கி வச்சுட்டு யாருக்கிட்டையாவது கொடுக்கணுன்னு இருந்தேன். சசி வந்துட்டான். சசி வந்து சுப்பிரமணியபுரம்ன்ற ஒரு மாபெரும் படத்தை, ஒரு காவியத்தை கொடுத்துட்டு போயிட்டான். ஆனால் சரி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கும் ஒன்று இருக்கும்ல, நம்ம 3 படம் பிடிச்சதுக்கப்புறம் தானே கொடுத்தாங்க, இவனுக்கே முதல் படத்தில் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தான். கொடுத்துருக்கணும் உண்மையிலே அவன் கையில். ஆனால் அது ஒரு வகையில் கூட நல்லதாக போச்சு கொடுக்காமல் இருந்தது. ஏன்னா அது யாருக்கிட்ட போகணும்னு அது முடிவெடுத்துக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா அவன் அடுத்து டைரக்ட் பண்ணல, அடுத்தடுத்து முழு நேர நடிகராக மாறிட்டான். நம்ம கொடுத்துருந்தேன்னு வச்சுங்க, அங்கேயே தேங்கி இருந்திருக்கோம். அப்போ அது இன்னும் என்கிட்ட தான் இருக்குது. அதை பெறுவதற்கான சந்தர்ப்பம் சாம்கிட்ட இருக்குது. இறைவன் அருள் இருந்தால் அதை நீ பெற்றுக்கொள்ளலாம். மற்றபடி இந்த ஒட்டுமொத்த குழுவிற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ரமணா, சிவா, மற்றபடி புதிய கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இறைவன் அருளால் இந்த படம் மிகப்பெரிய படமாக வரணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். நன்றி.